சரி கொண்டு வராங்க தலைவர் மத்திய காலையில் அதான் நீங்கள்லாம் படிச்சுக்கிட்டு போகிறாங்க. வணக்கம் மக்கள். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாவகச்சேரி சிவன் கோயில் அடி நிற்கிறேன். சாவகச்சேரி டவுன்லேருந்து ஒரு 300 மீட்டர் உள்ளே வந்தால் சிவன் கோயில் அவங்களோட ஊர் இருக்குது. இங்கே வந்து கிட்டத்தட்ட ஏகப்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வந்துருக்காங்க. இங்கே வந்து ஃபுல்லாக வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி போயிட்டு மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்காங்க. இரவில் படுக்கிறது, தூங்குறது, குழந்தை பிள்ளை எல்லாம் வச்சுக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியும், இந்த வியூ காட்டுறேன் பாருங்கள். தண்ணி ஃபுல்லாக வீடுகளுக்கு பூந்து கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட 25, 26, 27 இன்றைக்கு மழை அடிச்சு கொண்டு இருக்கு. நாளைக்கு நீடிச்சா புயல் வந்தால் என்ன நிலைமைன்னு தெரியல. யாருமே உதவிக்கு வரையில்லை. இதுதான் உண்மை. இதில் வந்து கட்சி பேதம் இல்லாமல் மக்களுடைய கஷ்டங்களில் யார் யார் நிற்கிறீங்க இந்த நேரத்தில் தோத்த வேட்பாளர்களும் வரலாம். அப்போ தான் அடுத்த தேர்தலை நீங்கள் சந்திக்க முடியும். எம்பி செல்வன் அடைக்கலான அவர்கள் வந்து மன்னாரில் மக்களாக இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களோடு நின்றார். இப்போ அவர் என்ன செய்தார்ன்ற முக்கியம் இல்லை, ஆனால் மக்கள் கஷ்டப்படும் பொழுது அவர் நின்றார். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் உடனே கேட்பீங்க, வைத்திய அதிகாரி அர்ஜுன் எங்கே போனார் சாவகச்சேரியின் வரையில் இருந்துச்சுன்னா, அவர் வந்து புதிய பாராளுமன்ற உறுப்பினர் என்றால் அவருக்கு ஏகப்பட்ட வழக்குகளும் இருக்குது. 26, 27 அவருக்கு வழக்கு கூட எல்லா நீதிமன்றத்திலையும். அதன் அடிப்படையில் அவர் வர முடியாத சூழ்நிலை இருக்கிறார். அப்போ நம்ம வந்து அவரை விமர்சனம் செய்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. யாருன்னா வாங்க, தோத்த வேட்பாளர்னா வெண்ட வேட்பாளர்னா யாருன்னா வாங்க. மக்களை திருப்பி நீங்கள் வரப்போறீங்க தானே, இதோட போகிறீங்க உங்கள் அரசியல் பார்க்க முடிஞ்சா இல்லை தானே. எல்லாரும் வாங்க, மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருன்னா மாதிரி. இப்போ மக்கள் உங்கள்கிட்ட வந்து வீடு கட்டி தரச்சு கேட்கல. மக்கள் இப்போ நீங்கள் மக்கள் கஷ்டப்படுற நேரம் மக்களோட ஒரு அடிப்படை ஒரு உணவு இல்லைன்னு சொன்னால் ஒரு பிஸ்கெட், தண்ணி போத்தல் கொடுத்து அவங்களோட நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாலே காணும். நீங்கள் அள்ளி காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் உங்களோட இருக்கிறவங்களோட கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னாலே மக்களுக்கு காணும். இதுதான் ரொம்ப முக்கியம். சில அந்த கமெண்ட்ஸ்கள் தப்பாக பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமாக மக்களுக்கு என்னென்ன செய்யணுன்றதை செய்தாலே ரொம்ப உங்களோட அயல் சூழலில் இருக்கிற மக்களுடைய கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்கோ அதை பார்த்து செய்தால் கூடவே பெரிய உதவியாக இருக்கும்னு சொல்லிக்கணும். இந்த வீவை காட்டுறோம் பாருங்கள். இது வந்து சாவகச்சேரி சிவன் கோயில் அடி பாருங்கள். இது ஊர்மனை. இது வந்து சாவகச்சேரி டவுன்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 மீட்டர் இருக்கும். இது நகரத்துக்குள்ளான் இருக்கு இந்த இடம். ஃபுல்லாக பாருங்கள் தண்ணி வீடுகளுக்கு எல்லாம் போயிட்டு. இந்த இடத்துக்கு பேர் என்ன, சிவன் கோயில்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ முழங்கால அளவுக்கு தண்ணி வந்துருப்பாங்க. அது இறங்கினோம்னு சொன்னால் காலுக்கு தண்ணி வந்துடும். கோயில் பூசை நடந்து கொண்டிருக்கு. ஃபுல்லாக வீடுகளுக்கெல்லாம் தண்ணி போயிட்டு பார்த்தீங்களா. இதுதான் இப்போ சாவகச்சேரி நிலைமை. சும்மா சொல்லுவாங்க நாங்கள் வீதியோட உருட்டுறோம் அப்படி இப்படி எல்லாம் சொல்லி யாருமே உதவி செய்யலை. இப்போ அந்த மக்களுக்கு யாருமே உதவி செய்யலை. அதுதான் உண்மை. சாவகச்சேரி நகரத்துக்கு பக்கத்திலே இவ்வளோ நிலைமைன்னா யோசிச்சு பாருங்கள். யாழ்ப்பாணத்தில் ஏகப்பட்ட இடங்களில் வீடுகளுக்கு குடிசைக்கு இருக்கிறவங்கள்ட்ட வீடெல்லாம் தண்ணி போயிட்டு என்ன பாடுபடுவாங்கன்னு யோசிச்சு பாருங்க. வெள்ளக்காடு இதுக்கு இப்போ என்ன சிவன் கோயில் அடியா. வீடுகளெல்லாம் தண்ணி வர வலிக்கிட்டுச்சு. வளவுகளெல்லாம் தண்ணி ஆயிட்டு.
பார்த்தீங்களா தண்ணி என்ன வேகமாக வந்து கொண்டிருக்கு. அந்த ஊர் மனித டவுனா சாவகச்சேரி டவுன்லேருந்து ஒரு 300 மீட்டர் தான் வரும். இது சிவன் கோயில் அடி பாருங்கள், கடல் மாதிரி இருக்குது.